பாரம்பரிய வைத்தியத்தில் ஆசன வாய் வீக்கம், இந்த உட்கார்ற இடம் முழுவதும் வீங்கி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிக தூரம் பயணத்தில் போகும்போது பஸ் பயணத்தில் குதிச்சு போகும், டங்குன்னு அடித்து அந்த உட்கார்ற இருக்கையில் அடிபடும் போது இந்த இடம்லாம் வீங்கிரும். தொடைப்பகுதி, இந்த ஆசனவாய் பகுதியெல்லாம் வீங்கிரும். வலி, வேதனை, வீட்டில் வந்து உட்கார முடியாது, வேலை செய்ய முடியாது. நீங்கள் போய் கணினியில் வேலை செய்யணுன்னாலும் வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி ரோடுகள் வந்து சரியில்லாததால், அந்த சாலையில் பள்ளங்கள் அதிகம் இருக்கிறதால வண்டி குதிச்சு போகும்போது அடிபடும். அவங்களுக்கான மருத்துவம் அதில் முக்கியமாக வந்து கிராம்பு, ஒரு பூடு, நாட்டு மாட்டு பால், சுண்டைக்காய், தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். ஆசனவாய் வீக்கம் வந்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அதிகமாக வந்து எந்த வேலை வந்து செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, தையல் வேலை செய்கிறவங்க, அதே போல் வந்து அதிக தூரம் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த பஸ்ஸு, இதெல்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸு, தனியார் பஸ்ஸெலாம் ஓட்டுறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஓட்டுநர்களுக்கு வந்து அதிகம் இந்த கம்ப்ளைண்ட் வந்து வரும். ஏன் அப்படின்னா, அதிக தூரம் வந்து வண்டி ஓட்டி போவாங்க. அப்போ வந்து நம்ம இடவெளியில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்டாப்பில் வந்து நிப்பாட்டுறோன்னா, ஒரு நிமிஷம் எந்திரிச்சிட்டு உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு சூடு வந்து எளிமையாக வந்து குறையும். ஆனால் வந்து அப்போயும் அவங்க உட்காந்துட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து சீக்கிரம் ஆளை ஏற்றிட்டு போகணும், செய்யணுன்ற அந்த எண்ணத்தில் தான் இருப்பாங்க. சிலர் ஆஃபீஸில் வந்து அதிக நேரம் உட்காந்துட்டே வந்து வேலை செய்வாங்க. அப்போ வந்து கை கால் அசைவு கொடுக்க மாட்டாங்க. உடம்பு அசைவு கொடுக்காம இருந்தாங்கன்னா உடல் சூடு வந்து எளிமையாக வந்து வெளியேற இடங்கள் அப்படின்னு நாம் பார்த்தோன்னா, உள்ளங்கை, உள்ளங்கால், அதே போல் உட்காந்துருக்கோம் அப்படின்னா வந்து நவதுவாரங்கள் வழியாக தான் வந்து நம்ம உடல் சூடு வந்து எளிமையாக வெளியேறக்கூடியது. இது வந்து சரியாக வந்து செயல்படல அப்படின்னும் போக்க நம்ம வந்து இயற்கையாகவே வந்து காலையில், சாயந்தரம், மதியம் சாப்பிட போவோம். சாப்பிட போகிற நேரத்தில் வந்து கை கால் முகம் வந்து கழுவினோன்னா ஓரளவு சூடு குறையும். நம்ம வந்து உட்காந்த இடத்துல இருந்து அதிகம் வேலை செஞ்சுட்டே இருந்தோன்னா பின்புறமாக வந்து இடுப்பு பகுதி எல்லாமே வந்து ரத்தோட்டம் வந்து குறைஞ்சிருக்கும். அந்த இடங்கள் வந்து உள்ள செல்கள் எல்லாமே வந்து சுருங்கும். தோல் பகுதி எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து சுருங்கி இருக்கும், கண்டி போயிருக்கு அப்படின்னாங்க. அந்த இடங்கள் பார்த்தோன்னா கருமையாகவும் செங்கருமை அப்படின்ற நிறங்களில் இருக்கும். அதுவே நாள்பட்டு இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து கருமையாகவே வந்து மாறிடும். அவங்களோட உடல் நிறத்தில் வந்து இல்லாமல் மாறுபட்டு காணப்படும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து எளிமையாக பயன்படுத்தலாம். அதே போல் மலக்கட்டு இதெல்லாம் வந்து சரியாக வந்து 2 நேரம் வந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து இருக்காது. சிலர் வந்து அதிகமாக காரமாக வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க, வண்டி வாகனங்கள் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே உடம்புல வந்து உடல் சூடை விட அதிக வெப்பம் வந்து இருக்கும். அந்த அதிக வெப்பத்தை விட எளிமையான குறைக்கும் முறையில் நாம் வந்து கொண்டு போகலாம். அப்படியும் வந்து நம்மளால் குறைக்க முடியலை, உடல் வெப்பத்தையும் குறைக்க முடியலை, உள் உறுப்புகள் வந்து நோய்வாய்ப்பட்டும் அந்த தன்மை வந்து அதிகரித்து காணப்படுது அப்படின்னா அதை எல்லாத்தையுமே வந்து எளிமையாக வந்து மருந்து முறையில் நாம் உள்ளுக்கு கொடுத்து பயன்படுத்தலாம். அது வந்து சரியாயிடும். இது வந்து ஒரு புடு வந்து 1 வந்து எண்ணிக்கையில் வந்து நாம் எடுத்துக்கலாம். இது ஒரு பூடு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இது பார்க்க பம்பர மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு பூடு மட்டும்தான் வந்து இருக்கும், ஒரு பல்லு தான் இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா பல்லுலாம் வந்து அதிகம் இருக்காது. மருந்துக்கு வந்து இது வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க. மருத்துவத்தன்மை வந்து அதிகம் இருக்குது அப்படின்றனால பிரசவம் ஆனவங்களுக்கு வந்து இது வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா இந்த இடுப்பு பகுதியில் வந்து அதிகமான கொழுப்பு படிவங்கள் எல்லாமே வந்து சேரும். அந்த உடல் வடிவத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு சீக்கிரமாக சரியாகிறதுக்கும் இதை வந்து பயன்படுத்துவாங்க. கூட்டு மருந்தில் வந்து சுண்டைக்காய் வந்து எண்ணிக்கையில் 5 எடுத்துக்கலாம். இந்த அளவு எடுத்துட்டால் போதுமானது. கிராம்பு எண்ணிக்கையில் வந்து ஒரு 3 எடுத்துட்டால் போதுமானது. இது எல்லாத்தையும் வந்து நாம் இடித்து எடுத்துக்கலாம். இது 3ஐயும் இடித்து எடுக்கல, இந்த அளவு தான் வந்து வரும். இதை வந்து நாம் அப்படியே எடுத்துடலாம்.
இதோட வந்து தேன் வந்து நாம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். நாட்டு மாட்டு பால் வந்து சிறியவங்களா இருந்தாங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். பெரியவங்க அப்படின்னா வந்து இந்த கூட்டு மருந்தோட வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டா போதுமானது. ஆசனவாய் வீக்கம். ஆசனவாய் வீக்கம் இருந்துச்சுனாலே உட்கார முடியாது, யோசிக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. ரொம்ப சிரமமாக இருக்கும். வீட்டில் போய் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. எல்லார் மேலேயும் கோபம் தான் வரும். இந்த மருந்தை வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக ஆசனவாய் வீக்கம் சரியாயிடும். சாதாரணமாக இந்த போக்குவரத்தில் ஏற்பட்ட வீக்கம், அந்த ஆசனவாய் வீக்கம் வந்து 3 நாளில் சரியாகும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.